இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஆண்மகன் பரணி. வணக்கம் பிரதர். பரணி, வெல்கம் அண்ட் தேங்க்யூ சோ மச் நீங்க எங்க கூட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல பேசுறதுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப ரேரா தான் வந்து ஒரு ஆண் மகனுக்கு மொத்த ஊருமே சப்போர்ட் பண்ணும். ஒரு விஷயம் வந்து உங்க மேல குற்றச்சாட்டா சொல்லி இன்னைக்கு ஆனா எல்லாருமே அங்க கிரவுண்ட்லயே கத்துறாங்க, டிவில பாத்துட்டு இருக்கிறவங்க கத்துவாங்க. இந்த அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இவ்வளவு சப்போர்ட் வரும், இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? ஏற்கனவே கொடுத்த இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான், கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும். சோ உலக நாயகன் டாக்டர் ஷவாலிய தலைவர் கூட நிக்கும் போது இந்த சவுண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல கிடைச்ச புகழ் தான் இது. சோ இந்த புகழ் எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து பிக் பாஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாலே வந்து இன்னைக்கு எல்லாருமே இங்க கத்துவாங்க. அந்த அளவுக்கு அதை எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர்ல ஒரு நாளைக்கு 3 வாட்டி எல்லாம் மாத்திர மாதிரி காலைல ஒரு வாட்டி பிக் பாஸ், மத்தியானம் நைட்ன்ற மாதிரி. சோ அதுல ஓவியா அப்படின்ற ஒரு பேரை சொன்னா மொத்த கிரவுண்ட் மொத்த தமிழ்நாடு கத்தும். அதே மாதிரிதான் நீங்க ஆம்பளை ஓவியா. ஐயோ பிரதர், இந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்கல்ல, எத்தனை நாள் இருந்தீங்க நீங்க? நான் 14 நாள், 2 வீக்ஸ். இந்த 2 வீக்ஸ்லயே வந்து என்னெல்லாம் மாற்றம் வந்தது உங்க உள்ளுக்குள்ள சேஞ்ச் இல்ல? என்ன சேஞ்சஸோட வெளில வந்தீங்க? ஒரு இடத்துல பூட்டி வச்சு ஒரு 10 பேரோட 15 பேரோட என்ன சேஞ்ச் அப்படின்னா பிரதர், டோட்டலா நான் வாழ்ற வாழ்க்கைக்கும் நாங்க வாழ்ந்த வாழ்க்கையும் முழுக்க வேறுபட்டு இருந்துச்சு. சோ அப்ப இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு கத்துக்கிட்டு சில விஷயங்களை கத்துக்கிட்டு வெளில வந்துட்டேன். ஓ, அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க வந்து யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் வெளில போகும்போது கை தட்டினாங்களே அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னீங்க. அந்த நல்ல மனசு ஜெயிக்கும் அப்படின்னீங்க. நல்ல மனசு நேற்றுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. என் ஓவியா வெளில போயிட்டாலே. ஓவியா உங்களுக்கு மட்டும் பாதிக்கப்பட்டது இல்ல பிரதர். சரி, என்ன வெளில போயிட்டாங்களே, இப்ப அதை பத்தி உங்க மனசு துடிக்கல? கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணேன் நானு. இத நான் நியூஸ் சென்ட்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ வந்துட்டாங்க அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் ரொம்ப நல்லா எதையுமே ரொம்ப டேக் இட் ஈஸி அப்படின்ற லைட் அப்படின்ற இடத்துக்குள்ள ஒரு மனநிலை உள்ளவங்க. சோ அவங்களையே வந்து இந்த மாதிரி நேத்துக்கு கமல் சார் வந்து பேசும்போதே சொன்னாரு, பரணி எப்படிதானே கான்ட்ரோல் பண்றீங்க, அது மாதிரி தானே இப்ப ஓவியம் பண்ணும்போது நேத்துக்கு வந்து நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. சோ உங்களுக்கு நடந்ததுதான் அவங்களுக்கு நடந்திருக்குல்ல? ஆமா பிரதர், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. நீங்க சொல்றதுதான் உண்மை. அதை ஏத்துக்க முடியல. அதான் ஏன் வந்து பட் நான் வெளில வந்தது கூட ஓகே. பட் ஓவியா வந்து நான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்பினேன்.